அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ராம காவியத்தில் இன்று சீதா தேவியின் திருமண வைபவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவள் செய்த காரியத்திற்கு இவர் வருந்தி அந்த சிறுவன் நோக்கி, நீ அஞ்ச வேண்டாம், நான் உன்னை காப்பான என்று நம்மிடம் நிறுத்திக் கொண்டு முன்னே வஷ்ட கோபத்தில் அகப்பட்டிருந்தபடியால் தப்பித்திருந்த தம்முடைய 4 பிள்ளைகளை அடுத்து ஆம்பளை போறேன். தசரத மகாராஜனின் தவப்புதல்வன் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கும் ஜனக மகாராஜாவின் செல்வ மகள் சீதா தேவிக்கும் திருமண வைபவம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை சகோதரர் ராகவேந்திரா கண்ணன் அவர்கள் படித்துக் கொண்டிருக்கின்றார். இன்றைய நிகழ்வில் சீதா தேவியின் திருமணத்தை நாம் எல்லோரும் கேட்டும் கண்டும் மகிழ்ச்சி அடையலாம். அவனுக்கு வேண்டிய வரவையெல்லாம் கொடுத்து அந்த பிள்ளைகளெல்லாம் பொருளாதாரத்தோடு கட்டளையிட்டு அவர் சென்றான். அப்பால் இந்த கௌசிகர் வடக்கு திக்கே சென்று வெகு தீவிரமாக தவத்தை செய்தார். விஸ்வாமித்திரரும் ராமரும் லட்சுமணரும் தங்களுக்கு இடங்களே தயாரித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது ராமர் அழைக்கப்பட்டிருந்தபடியால் கன்னியாக வானத்தில் கண்ட சீதா தேவியை அடையுமாறும் எப்பொழுது வருமோ என்று கவலையுற்று கண்ணுக்க வருந்தினார். அவ்வாறு சீதையை அன்று ராமரை நாயாக அடையினான் எந்த நாளோ என்று ஏற்க முடிந்தான். இவர்கள் கழுவி முடியாத மறுநாள் சூரியன் உதயமாயிற்று. விஸ்வாமித்திரர் ராம லக்குமணையே ஆகிய மூவரும் எடுத்து காலை கடைகள் முடித்துக் கொண்டு ஜனக மகாராஜ யாகசாலை அடைந்தார்கள். அப்போது கதையை கேட்பது மிகவும் புண்ணியமான ஒரு சிறந்த வரமாகும். நாம் செய்த பாவங்களை எல்லாம் பாவங்களில் இருந்து விடுபட ராம கதை கேட்பது மிகவும் உன்னதமான ஒன்றாகும். நிறைவேற்றி இருக்கின்றார், நானே இருக்கின்றார், அழுத்தி ஒரே விட வந்து அவர் அழுத்தி முடித்து விட்டார். இந்த வில்லு இன்னும் அவர் கையிலே இருக்கப்பட்டது. அந்த ஜனகாபுரி என்ற இடத்தில் இன்னும் ஒரு பகுதி உண்டு. மற்றொன்று திருப்பதி சென்றவனா ஆகாச கங்கை பாதாள கங்கையில் உண்டு. இந்த பாதாள கங்கை என்றுதான் ஒரு பகுதி அந்த அம்பு விழுந்த இடம். ஆகாச கங்கை என்று 6 இடத்தில் நீர் ஊற்றிக்கொண்டே இருக்கும். சந்தோஷம் விருந்து கொண்டு கரைத்திருந்தார்கள். மறுநாள் திருமணத்து உத்தேசத்து விதை நகரம் முழுவதும் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. கல்யாண மண்டபம் இந்தருடைய சிங்கார மண்டபத்தை போலவே அலங்கரிக்கப்பட்டிருந்தது. எல்லாரும் திருக்கல்யாண மண்டபத்தை அடைந்தார்கள். ஸ்ரீராமர் திருமண கோலத்துடன் மண மண்டபத்திற்கு எழுந்திருந்தார். சீதாதேவியும் சேஷமாக அலங்கரித்து அநேகர்கள் கூட அழைத்து வந்தார்கள். வசித்த முகூர்த்த நேரத்தை அநேக வேதியருடன் முனிவரிடம் யாக உடம்புடனும் மணவரையிலே பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு பரப்பி கருப்பையை தத்வாந்திரி நைவேதமாக வதிப்படி மண்டலமாக செய்து ஓமாக்களை ஓட்டி பசுனை யாக முண்டங்களெல்லாம் விட்டு ஹோமம் செய்தார். அப்போது ராமனும் சீதையும் ஏகாந்தமாக இருந்தறிந்தனார்கள். ஜனக மகாராஜன் ராமனுக்கு இருந்து சீதையை உமனுக்கு மனம் செய்வதாக கொடுக்கின்றேன் எனில் அவனு கூடிவிடுவா என்று கூறி அவருக்கு தாரை வார்த்து திருமண மாங்கல்யத்தை எடுத்துக் கொடுத்து எமர்வா ராமச்சந்திரமூர்த்தியிலே கொடுத்து சீதா பிராட்டியின் கழுத்திலே நாணமேற்றுக் கொள்கிறார். மாங்கல்யம் அன்புமானே மமதேவயேதுன தந்தே பத்மானே நயே சர்வஜீவனம் சர்வமங்கலமாங்கல்யே
வைபவத்தை நாம் அனைவரும் கண்டு ரசிக்கலாம். ஓம் நமோ நாராயணா. ஓம் நமோ நாராயணா. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி இந்த பூலகம் முழுவதும் அமைதியையும் மனித நேயத்தையும் செழிப்பையும் செல்வச் செழிப்பையும் பசுமையையும் வழங்கட்டும். ஸ்ரீராமஜெயம் 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 ஸ்ரீராமஜெயம்.